अस्मद्गुरुपरमगुरून्निर्गुणपूर्णो शरयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सहनेतरमारमापतीन् वन्दे वन्दे वृन्दावनजनं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्थे वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिपुरुषगृह्णात्माकं प्रसादयतेत्सूक्तिः स्वाधीनपदिकां श्रुतिम् अनपाय विष्णुपदसंशयं भजे कलया कयापि कलयाप्यनुज्झितम् अकलङ्कयोगमजडाशयोदितं यतिराजचन्द्रं परागदूरकम् अनपाय विष्णुपदसंशयं भजे कलया कयापि कलयाप्यनुज्झितम् अकलङ्कयोगमजडाशयोदितं यदिराजचन्द्रमुपरागदूरगम् அனபாய அழிவில்லாததானே, அபாயம் இல்லாததானே. அபாயம் அழிவு, அழிவில்லாததானே. விஷ்ணுபத சம்சயம் பஜே. விஷ்ணுபதா எம்பெருமானுடைய திருவடியை சம்சயம் அடைந்தவராய், பஜேன்றது அவரை அடைகிறேன் அப்படின்னு அர்த்தம். முதல் விசேஷனம் அனபாய விஷ்ணுபத சம்சயம். அனபாய விஷ்ணுபத சம்சயரா இருக்கார், அழிவில்லாத எம்பெருமானுடைய திருவடியை அடைஞ்சவரா இருக்கார். கலயா கயாபி கலயாப்யனுஜ்ஜிதம். கலயா கயாபி கலயாபி அனுஜ்ஜிதம். இங்க ரெண்டு கலைன்னு வருது. கலை அப்படின்னா சாஸ்திரம்னு ஒரு அர்த்தம். கலை அப்படின்னு சொன்ன ஒரு பகுதின்னு அர்த்தம். சந்திரகலை அப்படின்னு சொல்லக்கு, சந்திரன் 16 கலைகளை கொண்டவன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலையை வளர்ப்பிறையில வளர்ந்துட்டே போறான். தேய்ப்பிறையில ஒவ்வொரு கலையா குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்றமே, அந்த கலைன்றது ஒரு பகுதி. கலை அப்படின்னா கலைவாணி அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி கலான்னா ஞானம், வித்யைக்கு. இந்த ரெண்டு பதமுமே இங்க உபயோகப்படுத்திருக்க. கலயா கயாபி கலயாப்யனுஜ்ஜிதம். கயாபி எத்தகைய, அதாவது கலையா வித்யாலும். வித்யை கலைனா வித்யை. கலையா கயாபி, கயாபி கலையா எத்தகையதான வித்யாலும், கலையாபி ஒரு பகுதி கூட சிறிதளவும், அனுஜிதம். உஜ்ஜிதம்னா விடுறது, அனுஜிதம்னா விடப்படாது. அதாவது எந்த கலையாலும் கொஞ்சம் கூட விடப்படாதவர் அப்படின்னு சொன்னா, எல்லா கலையும் இவரிடத்துல நிரம்ப பெற்றவர் அப்படின்னு. அகலங்க யோகம்
களங்கம் அப்படின்னா குற்றம். களங்க யோகம்னா குற்றத்திலே சம்பந்தம் உடையவர், குற்ற பின்னணி உடையவர் அப்படின்னு. அகலங்க யோகம்னா குற்றத்தின் தொடர்பு அற்றவர், அப்படிப்பட்டவர். அஜடாசயோதிதம், அஜடாசய உதிதம், ஜடாசயம் அப்படின்னு சொன்ன ஜடத்தன்மை வாய்ந்தவர்கள் அர்த்தம். ஜடத்தன்மைக்கு மூடர்கள் அர்த்தம். ஜடமா இருக்கான்னு சொல்றோமோ. அதனால ஜடாசய உதிதம் அப்படின்னா மூடர்களிடத்தில் தோன்றினவர். அஜடாசயம்னா மூடர்களிடத்தில் தோன்றாதவராய். அதாவது யாருக்கு இவர் தெரிவார்? நல்ல அறிவுள்ளவர்களுக்கு தான் இவர் தெரிவார், தோன்றுவார். மற்றவர்களுக்கெல்லாம் இவரை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது. அப்படியே அஜடாசய உதித்தம். உபராகதூரகம், ராகம்னா ஆசை, உபராகம் அப்படின்னு சொன்னா அதாவது லிகிதார்த்தத்துல எடுத்துக்கோ. அதனால இந்த இடத்துல உபராகம் அப்படின்னு சொல்றது தோஷமான ராகம் இருக்குதே, காம குரோதம் அதெல்லாம் இருக்கு, அப்படிப்பட்டதான ஆசைக்கு தூரத்தில் நிற்பவர். அந்த ஆசைக்கு தூரத்துல நிற்பவர். யதிராஜ சந்திரம், ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்றோமோ அது போல யதிராஜர், அவர் சந்திரனை போல இருக்க. அப்படி ஸ்ரீபாஷ்யகார சந்திரனை பஜே அடைகிறேன் அப்படின்னு இருக்கு பத பதார்த்தம். போன ஸ்லோகத்துல அலூன பக்ஷஸ்யா யதி க்ஷமாபிருதா அப்படின்னு யதிராஜர மலை போல மலைக்கு ஒப்பிட்டு அந்த யதிராஜருடைய வம்சத்துல வந்தவாளுக்கெல்லாம் அரிதத்துவமக்ஷதம் வம்சே அரிதத்துவமக்ஷதம் விபாதி, குறைவற்றதாக எம்பெருமானுடைய உண்மை நிலை அவளுக்கெல்லாம் விளங்குறது. எதிராஜருடைய வம்சத்துல மலையில் இருக்கக்கூடிய, மலையிலே தோன்றக்கூடிய வம்சம்னு சொல்லக்கூடிய மூங்கில், அந்த மலை பச்சை நிறமா இருக்குது, பசுமை நிறமா இருக்குது. மலை பச்சைமா மலைகோல் மேனி அப்படின்னு இது பண்ணாரு. அந்த மாதிரி இங்க குறைவில்லாத ஹரியினுடைய எம்பெருமானுடைய உண்மையான நிலை தெரிகிறது. எம்பெருமானுடைய நிறம் எப்படி இருக்குது, அந்த நிறத்தை மலை காட்டுறது, பச்சைமா மலைகோல் மேனி அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி, அந்த மலையில தோன்றின வம்சம் இருக்குது மூங்கில், அதிலிருந்து முத்து உண்டாகுதுன்னு சொன்னார். அத போல எதிராஜருடைய ஹரிதத்துவத்தை நன்னா காண்பிக்கக்கூடிய எதிராஜருடைய வம்சத்துல தோன்றினவர்கள் சூர்த சீதராக இருந்து
புவஹா முக்தாவளி பூஷணம் புவஹா அப்படின்னு சொன்ன. பூமியிலிருந்து முக்தர்களுடைய வரிசையா ஆகின்றனர் அப்படின்னு சொன்ன. முக்தர்களுடைய வரிசைக்கு அலங்காரமா பூஷணமா ஆகிறார். இந்த ஸ்லோகத்துல அது எப்படி அவர் இவரை ஆசிரியிக்கிறார், இவருடைய சம்பிரதாயத்துல தோன்றினவாளா எல்லாரும் ஆறா தோன்றினவர்னா இவருடைய சம்பிரதாயத்தை அறிந்து அதிலே ஊன்றினவர்களா நிலை பெற்றவர்களா எப்படி ஆறா அப்படின்னு சொன்ன. இவர் சந்திரனை போல ஆஹ்லாதகரரா இருக்கார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல முன்ன ஸ்லோகத்துல சில ஸ்லோகத்தை சொல்லத்தே அமுனா தபனா தீசாயி பூம்னா அப்படின்னு சொன்ன. சூரியனை காட்டிலும் ஒரு சித்த பெருமை மிகுந்தவர், பிரசித்தியை உடையவர் அப்படின்னு சொன்ன. இப்போ சந்திரனை போல அதான் இங்க எப்படி இவர் இது மாதிரி இவருடைய வம்சத்துல சேர்ந்தவரா இருந்து உதித்தவர்கள் போல இருந்து இவருடைய வம்சத்துல வரக்கூடியவாளா எப்படி இருக்கா, அவ எப்படி முக்தருடைய வரிசைக்கு பூஷணமாயிருக்கா, அதுக்கு எப்படி இவர மாதிரி விளங்குறார் அப்படின்றத இந்த ஸ்லோகம் காமிக்கிறது. சந்திரனை போல ஆஹ்லாதகரமா இருக்கார். அதனால முக்தாவளி இது எல்லாரும் இவருடைய வம்சத்துல தோன்றினவர்களா வம்சத்தை சார்ந்தவர்களா ஆறார் அப்படின்னு ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் சங்கதி. அப்படி சந்திரனை போல இருக்கார் அப்படின்னு சொன்னா சந்திரனுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள்லாம் கொண்டவரா இருந்து ஆஹ்லாதகரமா இருக்கார். அதே சமயத்துல சந்திரனை காட்டிலும் சிறப்பு பெற்றவரா இருக்கார் அப்படின்றதையும் இந்த இடத்துல சாய்க்கிறார். அனபாய விஷ்ணு பத சம்ஸ்ரயம் பஜே. இவர் எப்படி ஆஹ்லாதகரரா இருக்கார், எல்லாரையும் வசீகாரம் எப்படி பண்றார், தன்னை சார்ந்தவர்களா தன்னுடைய வம்சத்திலே உதித்தவர்களாக எப்படி ஆக்குறார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வம்சத்திலே உதித்தவரா எப்படி ஆக்குறார்னா அந்த எம்பெருமானுடைய திருவடியை பற்றக்கூடியவரா எப்படி ஆக்கிறார். இவர் அனபாய விஷ்ணு பத சம்சயம் பஜே. சந்திரனை போல இருக்காருன்னு சொன்னமே, சந்திரன் என்ன பண்றான்னா ஆகாசம் இருக்குதே, விஷ்ணு பதம்னா ஆகாசம், அந்த ஆகாசத்துல சந்திரன் தோன்றிதான் கீழுள்ளார் எல்லாருக்கும் ஆஹ்லாதகரனா இருந்து தன்பால் ஈர்ப்பு உண்டாகும்படி பண்றான். ஆனா அவன் என்ன பண்றான், இந்த பிரளய காலத்துல அழிஞ்சு போகக்கூடிய பஞ்சபூதங்கள்ல ஒன்றான ஆகாசம் இருக்குதே, அந்த ஆகாசத்தை பத்தி இருக்கான். ஆனா இவர் எப்படி இருக்கார் அப்படின்னு சொன்னா, இவரும் ஆஹ்லாதகரமா இருக்கிறதுக்கு ஆகாசத்தை தான் பற்றி இருக்கார். அங்கிருந்துதான் எல்லாருக்கும் ஆஹ்லாதகரமா விளங்குறார் சந்திரனை போல. ஏன்னா ஆகாசத்துல இருந்தா எல்லா இடத்துலயும் இருக்கவாளையும் அப்படியே ஈர்க்கலாம்.
கீழே இருந்தா எல்லாரையும் அப்படியே இருக்க முடியாது. அதனால ஆகாசத்துல இருந்தாதான் எல்லாரையும் எல்லாராலும் பார்க்க முடியும். ஒவ்வொரு குழந்தையும் அவாத்து குழந்தைய சந்த மாமாவா அப்படின்னு ஒவ்வொரு தாயாரும் அந்த குழந்தைக்கு இது பண்ணலாம். அம்புலி கடிதோடிவா நிறமதி நெடுமால் விரைந்துன்னை கூவுகின்றான், மாமதி மகிழ்ந்தோடிவா அப்படின்லாம் யசோத பிராட்டி கண்ணன் இடுப்புல வச்சுட்டு சந்திரனை கூப்பிட்டு இது பண்றாளே, அத போல ஒவ்வொரு தாயாரும் அப்படியே பண்ணலாம். அது ஆகாசத்துல இருந்தாதான் நடக்கும், பூமியில் இருந்தா அது நடக்காது. பூர்வத்துல பூதரமா இருக்கக்கூடிய மலைக்கு ஒப்பிட்டார். மலைக்கு ஒப்பிட்டாக்கா ஒரு ஒரு அளவுல அந்த மலைக்கு ஒப்பிட்டு அதன்படி இவர் அந்த வம்சம் எப்படி மூங்கில் இது பண்றதோ அது போல இந்த வம்சத்துல வந்தவாள்லாம் உயர்த்தியா அந்த மூங்கில் எப்படி சூர்த சீத்தளமா இருக்குதோ அது போல இவாளும் சூர்த சீத்தலா இருக்காங்க. அந்த ஒரு கோணத்துல மலையை ஒப்பிட்டு இது பண்ணார். ஆனா அந்த மலை எல்லாருக்கும் ஆஸ்வாதகரமா இருக்குமா ஒரே சமயத்துல இருக்காது. மலையிண்ட போறவாளுக்குதான் அப்படிலாம் அது தன்னுடைய பெருமையை காமிச்சு அவளைதான் உத்தரிப்பிக்கும். அதனால இப்போ சந்திரனை உதாரணமா காமிக்கிறார். அந்த சந்திரன் முதல்ல ஆகாசத்துல இருக்கிறதுனால இது சாத்தியப்படுறது. எல்லாரையும் தன்னுடைய குளிர்ந்த சுபாவம் ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அதனால அந்த குளிர்ந்த சுபாவத்தினால எல்லாரும் இருக்காங்க. அவன் இந்த அபாயம் உள்ள பிரளய காலத்துல அழிந்து போகக்கூடியதான ஆகாசத்தை அவன் சஞ்சரித்து பண்றான். இவர் அப்படி இல்லாத அனபாய விஷ்ணு பத சம்ஸ்ரயம், அபாயம் இல்லாத அழிவில்லாததான விஷ்ணு பதம் இருக்குதே ஆகாசம். விஷ்ணு பதம்ன்றதே ஆகாசம்தான், பரமாகாசம்னு பேரு. அதுக்குதான் வைகுண்டத்துக்கு, அதுதான் விஷ்ணு பதம். அப்படிப்பட்ட பரமாகாசத்தை, உயர்ந்ததான ஆகாசத்தை சம்சயம் பற்றி நிற்கக்கூடியவர், அடைந்தவரா இருக்கார். அதனால இவர் இழுத்தார் அப்படின்னு சொன்னாக்கா இவர் தன்னுடைய சீத சுபாவத்தினால எல்லாரையும் கவர பண்ணினார் அப்படின்னு சொன்னா, கவர்ந்தார் அப்படின்னு சொன்னா இந்த சந்திரனை காட்டிலும் இவரிடத்துல ஈடுபாடு அதிகமா வரும். ஏன்னா இவர் அழிவில்லாததான ஆகாசத்துல சஞ்சரிக்கக்கூடியவர். இவரை பற்றினா அழிவில்லாததான பரமபதம் நிச்சயமா கிடைக்கும். அதான் முக்தர்கள் வரிசையில பூஷணமா இருக்காருன்னு சொன்னாரோ, முக்தாவளி பூஷணம் புவஹா அப்படின்னு சொன்னாரு. பவந்தி முக்தாவளி பூஷணம் புவஹா. அது மாதிரி ஆர்த்திக்கு இவர் சந்திரனை போல ஆகாசத்தை பத்தினார். அந்த சந்திரனை காட்டிலும் உயர்ந்த ஆகாசமா நித்தியமா இருக்கக்கூடிய ஆகாசத்தை இவர் பற்றினார். சரி, இவர் அந்த ஆகாசத்தை பற்றினாரு. எல்லாரும் அப்படி பண்ண முடியுமா? ஏன்னா இந்த வம்சத்துல உதித்தவர்கள் மொத்த பேரும் நல்லொழுக்கமுடைய சுத்தமாயும், அதாவது வெண்மையான மனசுடையவர்களாயும் நல்லொழுக்கம் உடையவர்களாயும் சுத்த சுகுத்த சீத்தலாக குளிர்ந்த எண்ணம் உடையவராகவும் இருக்காருன்னு சொன்னாரு. அப்போ எல்லாருக்கும் அந்த மாதிரி இவரால பண்ண முடியுமா? ஒவ்வொருத்தருடைய ஸ்வரூப ஸ்வபாவங்கள்லாம் ஒவ்வொருத்தருடைய ஸ்வபாவங்கள்லாம் வேற இருக்கு.
அப்படி எல்லாரையும் ஈர்த்து பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா, அது எல்லாரையும் ஈர்த்து பண்றதுக்கு ஒரு வைத்தியர் இருக்கார் அப்படின்னு சொன்னா, அந்த வைத்தியர் இப்பெல்லாம் எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்னு போட்டுக்கிறா. இந்த காலத்துல அதுதான் பெருமை. இந்த டாக்டர் இந்த ஸ்பெஷலிஸ்ட், அந்த டாக்டர் இந்த ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு அது ஒரு பெருமை. அந்த காலத்துல அப்படி இல்லை. எப்படின்னா, ஒரு வைத்தியர்கிட்ட போனா எந்த வைத்தியத்துக்கும் அவர் மருந்து கொடுப்பார். அந்த மாதிரியா அவருடைய தன்மை இருந்தது. சர்வரோக நிவாரணியா கொடுப்பார். அந்த மாதிரி சாமர்த்தியம் உள்ளவர். அப்போ அந்த எல்லா ரோகத்துக்கும் பேஷஜம் கொடுக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான அவருக்கு அறிவு நிறைந்து இருக்கணும். ஒரு ரோகத்துக்கு மாத்திரம் அதுல மாத்திரம் ஸ்பெஷலிஸ்டா இருந்துட்டா போறாது. அதனால அத போல இந்த இடத்துல இவர் ரொம்ப அறிவு படைத்தவர் அப்படின்னு சொல்ற விஷயத்தை கலையா கயாபி கலையாப்யனுஜிதம். கயாபி என்ன எத்தகைய கலையா வித்தியாலும் கலையாபி கொஞ்சம் கூட விடப்படாதவர். அனுஜிதம், உஜிதம்னா விட்டது, விடப்படாதவர் அனுஜிதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா கலைகளும் பூர்ணமாக நிரம்பியவர், எல்லா வித்தைகளும் பூர்ணமாக நிரம்பியவர். அதனால இவர் எல்லாருக்கும் அருமருந்து சொல்ல முடியும். எல்லா நோய்க்கும் அருமருந்து சொல்ல முடியும். ஏன்னா எல்லா நோய்க்கும் அருமருந்து எது அப்படின்னா, அதாவது நோய் போனாதானே க்ஷேமம் வரும், நம்முடைய நல்வாழ்வை நாம பெற முடியும். ஏழ்மை பிறப்புக்கும் சேமம் இந்நோய்க்கு மீதே மருந்து ஊழ்மையில் கண்ணபிரான் கடல் வாழ்த்து மின் உன்னித்தே. அதாவது எப்பவும் க்ஷேமத்தை அளிக்கக்கூடியது. இப்போ வந்திருக்குதே ஒரு நோய், அதுக்கும் இதுதான் மருந்து. அதாவது எந்த நோய் வந்தாலும் அதுக்கு மருந்து தான். நோய் போறதுதான் இது க்ஷேமம். நமக்கு நாம இருக்க வேண்டியபடி இருக்கிறது எதனால? நோய் இல்லாத தன்மை இருக்கிறதுனால. ஏழ்மை பிறப்புக்கும் சேமம் இந்நோய்க்கும் நீதே மருந்து. என்னது? கண்ணபிரான் கடல் வாழ்த்துமின், ஊழ்மையில் கண்ணபிரான் கடல் வாழ்த்துமின். எப்பவுமே இருக்கானே, பிரளய காலத்துல கூட அந்த கண்ணபிரான் கடல் திருவடியை வாழ்த்துகிறார். அதை தான் இவர் பண்றார். அந்த ஞானம் இருக்குது, அதை தான் போதிக்கிறார். அதனால எல்லா வித்தியகளும் இருக்கிறதுனால எல்லாருக்கும் அருமருந்து என்னது? அனபாய விஷ்ணு பத சம்சயம். இவர் அதை பண்ணியிருக்கார். அதனால எல்லாருக்கும் அந்த வழியை காண்பிக்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் அந்த வழியை காமிக்க முடியுமா விஷ்ணு பதத்தை அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தர் நிலைமை ஒவ்வொரு மாதிரி. ஆனாலும் அந்த விஷ்ணு பதத்துக்கு அவரவர் நிலைமைக்கு தகுந்த மாதிரி அந்த வழியை காமிக்க முடியும். அதனால எல்லா கலைகளும் இவர் நிரம்பி இருக்கிறதுனால, எல்லா வித்தியகளும், அதனால எல்லாருக்கும் இவர் வழி காமிக்க முடியும். அந்த அனபாயமா இருக்கிற விஷ்ணு பதத்தை தான் பெற்றா போல எல்லாருக்கும் காண்பிக்க முடியும். அதனால கலையா கயாபி கலையாபி அனுஜிதம். கீழ் ஸ்லோகத்துல பவந்தி முக்தாவளி பூஷணம் புவஹா அப்படின்னு சொன்னார். அது
அண்ணலி ராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானன் தலை கொண்டு சுத்த சூர்த்த சீதளாக அப்படின்னு நாரணர்காயினரே அப்படின்னு சொன்னாரே நூத்தந்தாதியில அதை ஒத்தல் இந்த ராமானுஜரை ஆசிரியிக்க உடனே அவர் வம்சத்துல தோன்றியவர்களா சார்ந்தவர்களா இவர் ஆன உடனே ஒரு வம்சத்துல தோன்றதுன்னு அவர் சார்ந்து இருக்கிறது. அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்றி அப்பொழுதே நன்னரு ஞானன் தலை கொண்டு இந்த ஞானம் நல்ல ஞானம் அது தலை கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரதானமா அந்த ஞானம் பிரதானமா விளங்குறதுன்னா என்ன அர்த்தம்? அனுஷ்டான பர்யந்தம். அதனால நாரணருக்கு ஆயினரே, நாரணருக்கு ஆறுதுதான் முக்தர் கோஷ்டிக்கு பூஷணமா இருக்குது அப்படின்றது அந்த நூத்தந்தாதி பாசுரத்தை இங்க காட்டின. இப்போ இந்த பாசுரத்துல சொல்லாறு தமிழொரு மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா அறநெறியாவும் தெரிந்தவன் அப்படின்ற பாசுரத்துக்கு அதுதான் கலையா கயாபி கலையாப்யனுபிதம் அப்படின்னு இங்க சாய்க்கிற. சொல்லார் தமிழொரு மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா அறநெறி யாவும் தெரிந்தவன். அதனால கொஞ்சம் கூட எந்த கலையும் ஒரு சிறிதளவு கூட விடாதபடி எல்லாம் நிரம்ப பெற்றவரா ஞானமா இருக்க. அதனால எல்லாரையும் தன்பால் ஈர்க்க முடியாது. ஏன்னா அவரவர்களுக்கு உகந்தபடியா வழிகாட்டினாதான் அவரவர்கள் ஈடுபடுவார்கள். அதுக்கு அந்த அருங்கலைகள் எல்லாம் அவர் சாஸ்திராதிகள் எல்லாம் தெரியும். அகலங்க யோகம், அகலங்க யோகம் களங்கம் இல்லாத சம்பந்தம் பெற்றவர், அதாவது குற்றத்தில் களங்கம் இல்லாத சம்பந்தத்தை உடையவர், களங்கத்தினுடைய சம்பந்தத்தை அறுத்தவர், இல்லாத இருக்கக்கூடியவர், குற்றத்தின் தொடர்பற்றவர். அகலங்க யோகம். அதனாலதான் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரிடத்துல ஒவ்வொரு தோஷங்கள் இருக்கும். எல்லாரோடையும் சம்பந்திச்சாக்கா இவருக்கு அந்த தோஷம் ஒட்டுமா? இப்ப எல்லாருக்கும் நிறைய ஞானம் பெற்று எல்லாரையும் இவர் தன்பால் ஈர்த்து அவரவர்களுக்கு உண்டானபடி உபதேசம் பண்ணி பெருமாள் அடைவிக்கிறார் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் எவ்வளவு குற்றம் இருக்குது, அதெல்லாம் எப்படி அவகிட்ட எல்லாம் இவர் போய் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா அகலங்க யோகம். அந்த குற்றத்தினுடைய தொடர்பே இது பல கால உதாரணம் சொல்றோம். என்ன ஊர் மொத்தம் கால்ரா வந்துருக்கிட்டு யாரும் கிட்ட போறதுக்கு அஞ்சரா உறவுக்காராலே சொத்திக்க போறது அப்படின்னு சொத்து வியாதின்றதுனால. ஆனா வைத்தியர் மாத்திரம் எல்லா பேஷண்ட்டையும் போய் பார்த்து அவளுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லிட்டு வர. அப்படின்னா அந்த தோஷத்தினுடைய சம்பந்தம் அவரை பீடிக்கிறதே கிடையாது. டாக்டர் சொஸ்தமா இருக்க, கடைசியில் அவளும் சொஸ்தம் ஆயிடுற. அதனால இவர் எப்படி அகலங்க யோகம். அந்த அனபாய விஷ்ணுபத சம்சயம் அப்படின்னு சொன்ன இடத்துல சந்திரன் இந்த சாதாரணமான ஆகாசத்தை அழிவான ஆகாசம், அதே போல மேல்த்துக்கும் அப்படியே அந்த சந்திரனுடைய சுபாவம் எப்படி, அந்த சந்திரன் சுபாவம் கொண்டுதான் இவர் இது மாதிரி விளங்குறார். அதை காட்டிலும் இன்னும் மேம்பட்டவரா இருக்கார் சந்திரனுடைய சுபாவத்தை காட்டிலும்.
சந்திரனுடைய தன்மையை காட்டி இவர் பெருமை பெற்றவராக இருக்கார் அப்படின்னு அந்த சந்திர பதத்தையும் மேல தொடர்ச்சியா சொல்லுவோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீன ஜீவத்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசான பதாஸ்யம் ஸ்ரீவத்சவம் சுதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.